Right to Education Act, RTE Act, RTE. சில சமயங்களில் ரொம்ப சிம்பிளாக ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் RTE அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது ரைட் டு எஜுகேஷன் ஆக்டு. நெக்ஸ்ட்டு எந்த வருடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கப்படும்போது 2009 கல்வி உரிமை சட்டம் 2009. இது எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, அமலாக்கம் எப்போ செய்யப்பட்டதுன்னா இச்சட்டம் 2010 ஏப்ரல் 1 அன்று நடைமுறைக்கு வந்தது. த ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 1 ஏப்ரல் 2010. தென் இதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை, இது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 21A கீழ் கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது. இட் மேக்ஸ் எஜுகேஷன் எ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிக்கல் 21A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். கல்வியை அடிப்படை உரிமையாக்கும் சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிவு 21A. அடுத்ததாக ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி, இலவச கல்வி. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 14 கேட்கலாம். ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு டேஷ் அப்படின்னு கேட்கலாம், 6 to 14 years. அடுத்து ப்ரைவேட் ஸ்கூல் ரிசர்வேஷன், தனியார் பள்ளி இடஒதுக்கீடு. நலிவடைந்த பிரிவினருக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். 25% reservation for economically weaker sections in private schools. இப்போ எத்தனை சதவீதம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ரிசர்வேஷன் வழங்கப்படுது RTE மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. அடுத்து பீப்பிள் டீச்சர் ரேஷியோ, ஆசிரியர் மாணவர் விகிதம். தொடக்கப்பள்ளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 30:1, 30 மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் என்றும், நடுநிலைப்பள்ளி மிடில் ஸ்கூல் 6 to 8, 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் 35 மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் என்ற வீதம் அமைத்து கொள்ளலாம் என்றும், வேலை நேரம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி நாட்கள் பிரைமரி மிடில் ஸ்கூலு, பிரைமரியில் 200 days 200 நாட்களும், மிடில் ஸ்கூலில் 220 நாட்கள், நடுநிலை பள்ளி. அடுத்து கற்பித்தல் மணித்துளிகள் எவ்வளோ, இன்ஸ்ட்ரக்ஷனல் ஹவர்ஸ் 800 மணித்துளிகள் என்றும் 1000 மணித்துளிகள் என்றும் குறிப்பிடப்படுது. நமக்கு ரொம்ப சிம்பிளாக தொடக்கப்பள்ளியினுடைய வேலை நாட்களின் எண்ணிக்கை 200 நாட்கள், நடுநிலைப்பள்ளி 220. அடுத்ததாக இதனுடைய மேஜர் ப்ரொபகேஷன்ஸ் அண்டர் RTE, முக்கிய தடை என்ன அப்படின்னு பார்க்குறோம். வாட் ஆர் த பேரியர்ஸ்? முதல்ல தேர்வு மற்றும் கட்டணம் இல்லை. மாணவர் சேர்க்கைக்கு எவ்வித நுழைவுத் தேர்வும் ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. தலைக்கட்டு கட்டணம் கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கக்கூடாது, வசூலிக்கக்கூடாது. நோ ஸ்க்ரீனிங் ஆர் கேபிட்டேஷன் ஃபீ. No screening procedure or capitation fees are allowed during admission. அடுத்த ஹைலைட் பாருங்க, தண்டனைக்கு தடை. குழந்தைகளை மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ துன்புறுத்தக்கூடாது. கார்போரல் பனிஷ்மெண்ட் இல்லை, ப்ரொபிகேஷன்ஸ் ஆஃப் கார்போரல் பனிஷ்மெண்ட். நோ கார்போரல் பனிஷ்மெண்ட், ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் அண்டு மென்டல் ஹராஸ்மெண்ட் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொபிகேட்டட். அடுத்து தடுத்து வைப்பு இன்மை. 8ஆம் வகுப்பு வரை எந்த ஒரு குழந்தையும் பள்ளியில் தேர்ச்சி பெற செய்யாமல் தடுத்து வைக்கக்கூடாது. நோ டிடென்ஷன் பாலிசி. அதை நம்ம ஸ்டாக்னேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். தேக்கம் கழிவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல இந்த தேக்கம் கழிவு என்ற விஷயம் இருக்கக்கூடாது. ஸ்டாக்னேஷன் அண்ட் வேஸ்டேஜ், கழிவுன்றது வேஸ்டேஜ் அப்படின்னு ஆங்கிலப்படுத்துகிறோம். தேக்கம் ஸ்டாக்னேஷன், இது இருக்கக்கூடாது என்று கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் 1964 to 66 இந்த கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தேசிய கல்விக் கொள்கை 1986 1986 தேசிய கல்விக் கொள்கையும் இதை பரிந்துரைத்தது. அதன் அடிப்படையில்
இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தனியார் பயிற்சிக்கு தடை என்ன அப்படின்னா, அரசு ஆசிரியர்கள் தனியார் டியூஷன் எடுக்கக்கூடாது. நோ ப்ரைவேட் டியூஷன். கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் ஹோல்டிங் ப்ரைவேட் டியூஷன்ஸ்.